நல்ல சுகமாக இருக்கு ஐயா. கர்த்தருடைய கிருபையினால் உங்களுடைய ஜெபத்தினால் நாங்கள் மிகுந்த சுகமாக இருக்கிறோம். கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். புதிய ஆத்மாக்கள் வர்றாங்க. கர்த்தருக்கு அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருக்கோம். எங்கள் பள்ளி ஊழியத்துக்காக உங்கள் ஜெபங்களை அதிகமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு சில பேர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. நம்முடைய வேலை கர்த்தர் சகல ஜாதிகளும் சீசராக்குன்னு சொல்லியிருக்காங்களே. மக்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும், அவர் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக பூமிக்கு வந்தார், அவர் பூமி வந்து என்ன நமக்கு மனுமக்களுக்காக என்ன செய்திருக்கிறாருங்கிறத நம்ம வெளிப்படுத்த சுவிசேஷம் சொல்ல வேணும். அது நம்ம மேலே கடமை. ஜனங்கள் சபைக்கு வர்றாங்கன்னா அவங்க எப்படி நடத்துவீங்க? சபைக்கு வர்றாங்கன்னா அவங்க புதுசாக வரவங்களுக்கு முதல்ல ஆண்டவர் பற்றி சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் உடனே எல்லாத்தையும் சொல்லுவது எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் வாரம் வருவாங்க, ரெண்டாவது வாரம் விசுவாசம் உள்ளவனாயும் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு வேதத்தில் சொல்லப்படும். இதுதான் பூர்ண ரட்சிப்பு. மற்ற இடங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து அறிந்த உடனே அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வேதத்தின்படி தப்பான ஒன்று. விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவன் தான் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வருகிறான்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அது நம்முடைய சபையினுடைய ஒரு பூர்ணமான உபதேசம். அதைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆமாம், பாவத்தில் இயேசு கிறிஸ்து அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கல. அப்போ ஒரு மனிதன் உலகத்தில் வந்து பாவத்திலிருந்து விடுதலை அடைவது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவனுக்கு கோடி கோடியாக பணம் இருந்தால் கூட பாவத்திலிருந்து விடுதலை அடையாட்டி அவன் ஆத்ம நரகத்துக்கு போயிருமில்ல. அதுக்காக ரட்சிப்பு என்று சொல்லுவோம், பாவத்திலிருந்து விடுதலை அடைவது. அதற்கு நம்ம அவர்களுக்கு கர்த்தரை பற்றி அறிவிக்கணும். ரட்சிப்பு. ஆமாம், அவர்கள் ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அறிந்த உடனே நாங்கள் ரட்சிக்கப்படுங்க, அது பூர்ணம். அது வேதத்தின்படியான சரியான ரட்சிப்பு. அவர்களுக்கு மனசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்தது வந்து வேத வசனத்தின்படியான அந்த ரட்சிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு உபதேசம் ஆதி முதல் பழைய ஏற்பாட்டிலிருந்தே இந்த உபதேசம் இருக்குது. இன்றைக்கி அநேகர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. பழைய ஏற்பாட்டிலே வந்து ஒரு மனிதன் பாவம் செய்து அதுக்கான பலி செலுத்தும் போது அந்த பலி கடாவை கொண்டு போய் ஆசாரியன்ட்டு கொடுத்து இந்த பாவத்திற்காக நான் இதை ஒப்பு கொடுக்கேன்னு சொல்லி அந்த பலி செலுத்தணும். அதான் பிரமாணம். எங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது யோவான் இடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இயேசு கிறிஸ்து கொடுத்த முதல் அதிகாரம் பாவ மன்னிப்பு அதிகாரம். நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது உங்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னிக்கப்படாதீர்கள் சொல்லி. நீங்கள் அநேகர் தன்னுடைய பாவங்களை வெளியே சொல்லக்கூடாது, அந்தரங்கத்தில் பாவியாக இருக்குன்னு நினச்சி தங்களை பற்றி அறிக்கல. ஆனால் நிறைய பேர் உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாவம் மன்னிப்படைகிறார்கள், பரிசுத்தம் அடைகிறார்கள், இறைவனோடு தொடர்பு உண்டாகிறது. அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் அவருடைய வாழ்க்கை உள்ளான நிலையிலும் ஆவிக்குரிய நிலையிலும் அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்னன்னா பாவம் அறிக்கை செய்கிறது வந்து தப்பு, ஆர்சி உபதேசம், அது தவறான உபதேசம் அப்படின்னு நிறைய போதகர்களே சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது வந்து அவர்கள் வந்து அது தப்பு. எந்த போதகர் வந்து வேதத்திற்கு மாறாக பேசுனா அவங்க போதகரே கிடையாது. முதல்ல எந்த உபதேசமாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதிலே அவர்கள் யோவான் இடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இயேசு கிறிஸ்து கொடுத்த முதல் அதிகாரம் பாவ மன்னிப்பின் அதிகாரம். அதுங்க ஆட்சியில் அந்த உபதேசம் இருக்குது. ஆனால் அங்கே பரிசுத்தாவி இல்லாதனால அந்த உபதேசமானது செயல்படவில்லை. அங்கே விக்கிர வழிபாடு இருக்குது, எல்லா வித பாவம் இருக்கிறனால அங்கே செய்யப்படுகிற பாவம் மன்னிக்கப்படாது. இங்கே பரிசுத்தவான்கள், தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், தேவனிடத்தில் அதிகாரம் பெற்ற பரிசுத்தவான்கள் இருக்கிறனால இங்கே பாவரிக்கை செய்யும்போது அது மன்னிக்கப்படுது, சுத்தமாக்கப்படுது. பாவத்திலிருந்து மன்னிப்பது மாத்திரமில்லை, கர்த்தர் பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலையும் கொடுக்குறார். அந்த பாவத்தை வீடு செய்யாது இருக்கக்கூடிய வல்லமை கொடுக்குறார். இதுதான் அந்த உபதேசத்தினுடைய மேன்மை. அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கும் யோவான் சொல்லி அப்போஸ்தலர்களுக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்தார். ஆமாம். இன்னைக்கு அப்படி யார் இருக்கா? இன்னைக்கு அநேகருக்கு அது தெரியாட்டியும் கூட கர்த்தர் அநேகருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறார். அது இறைவனுடைய கட்டளையாகும். இப்போ நான் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி மாத்திரம் கொடுத்தாருன்னு யாரும் சொல்ல முடியாது. அது அவரவர் தேவனோடு உள்ள ஐக்கியமும், தேவனை அவர்கள் எந்த அளவு தேடுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு என்ன கிருபை கொடுக்குறாரோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ யாருக்குமே அந்த அதிகாரம் கொடுக்கப்படலைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் கொடுக்குறனால தானே இந்த உபதேசத்தை சபையில் வந்து நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். கர்த்தர் அவர் கொடுத்தார், அந்த கொடுத்ததை அவர் அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்தார். அவர் போயிட்டு அவர் இறந்து போனாலும், சீப்பாஸ் இறந்து போனாலும் அந்த உபதேசமும் சட்டத்திட்டங்களும் இன்றைக்கும் தேவனுடையதாக அவைகள் கிரியை செய்கிறது. உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறதுனாலே சோத்திரம் சொல்லப்பட்ட வசனத்தின்படி யார் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். தேவன் அவர்களை விடுதலையாக்கிறார்.
அந்த பாவம் செய்யாது இருக்கக்கூடிய வல்லமையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். இது ஒரு உன்னதமான உபதேசம். அநேகர் யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டிய உபதேசம் தேவனுடையது. அதை ஏற்றுக்கொள்கிறவர்களே கர்த்தர் பூரணப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார், அப்படி வருகையில் எடுத்துக்கொள்வார். அவருடைய உள்ளான மனிதனிலே பரிசுத்தம் உண்டாயிருக்கும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க சீஃப் பாஸ்டர் வந்து அந்த அதிகாரம் கொடுத்ததா சொல்றீங்கல்ல, ஆமாம், அது எப்படி நம்புறது? அந்த அதிகாரத்தின்படி இப்போ ஒருத்தருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாருன்னு இது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் பாவரிக்கை செய்யும்பொழுது மன்னிக்கப்படுவது விடுதலை உண்டாகும். கர்த்தரை ஆவியானவர் கர்த்தரை ஆவியானவர் விடுதலை உண்டு. அப்போ தேவன் கொடுத்திருந்தா தான் விடுதலை உண்டாகும். அவராக எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு விடுதலை உண்டாகாதுல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த பாவரிக்கை செய்யறதுனால என்ன இது வந்து பாவரிக்கை வெளியே போய் சொல்லிடுவாங்க, செய்யக்கூடாது, மனுஷன் பாவரிக்கை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அபிப்பிராயம். மனுஷரிடத்தில் பாவரிக்கை செய்ய கிடையாது. ஏதோ 100 ஒரு இடங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் பாவ அறிக்கை தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதர்களிடத்தில் செய்ய வேண்டும். எல்லாரும் வாசிக்கிற இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் காலேஜ் போட வந்தோடனே நாங்கள் பாசுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியத்தை ஆரம்பித்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி ஊழியத்தை செய்கிறார்கள். அப்போஸ்தல ஊழியம் கிடையாது, 5 வகையான ஊழியம் கிடையாது. அவர்களுக்குள்ளாக கர்த்தருடைய கட்டளை பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்படல. அப்போ வந்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு இது சரியில்லைங்கிறாங்க. முழு வேதமும் அதை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது இது சரியான உபதேசம். இதுக்குள் இருக்கிறவர்கள் பூர்ணமாக்கப்படுவார்கள், மன்னிக்கப்படுகிறார்கள். அநேகருக்கு இந்த விடுதலை உண்டாகி இருக்கிறது. அநேக பாவங்கள், சாபங்கள், வியாதியிலிருந்து அநேகர் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் இதற்கு உட்படுகிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகுது. இது உன்னதமான உபதேசமே. இந்த உபதேசத்தில் நீங்கள் பெற்ற நன்மைகள், நானும் இப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். நான் பூர்ணமாகிட்டேன்னு சொல்ல, பூர்ணமாகும்படி அழைக்கப்பட்டுவேன். என்னை பூர்ணப்படுத்துவார்னு பூர்ண நம்புகிறேன். ஏன்னா பெரிய பெரிய பாவங்கள் விடுதலை ஆக்கியிருக்கிறார், இன்னும் பூர்ணப்படுத்துவார். இது எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. சபை மக்களும் இந்த உபதேசத்தை கை கொண்டு இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. கண்டிப்பா. அதாவது ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, தன்னோட பாவத்தை இவர்கிட்ட சொல்றதா, பாவத்தை சொன்னா அவர் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்று சொல்லி தன்னுடைய அந்தரங்க பாவத்தை அநேகர் சொல்ல மறுக்கிறார்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி விடும் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டபடி அநேகர் தன்னுடைய பாவத்தை அவர்கள் உணர்ந்து பார்ப்பதில்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, இந்த உபதேசம் தப்புங்கிறாங்க. அதை விளக்கத்தை பெறணும்னா சபைக்கு வரணும். சபையினுடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, நம்ம இருக்கிறோம். அவங்கள்ட்ட அந்த விளக்கத்தை கேட்கும்போது அதுக்கான சரியான விளக்கம் கொடுக்கப்படும். அவர்கள் தங்கள் பருவம் பாவியாக இருக்கனால வெளியே வந்து சொன்னால் தங்கள் பாவங்கள் நினைப்பாங்க. அதனால் அந்த நம்ம பாவங்களை உங்களுக்கு கூட்டு வெளிப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாவத்தை சொல்கிறதுக்கு அவங்க வெட்கப்படுறாங்க. கண்டிப்பாக சார், நிறைய காரியங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சோதரன் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால. நல்லா பேர் சொல்லுங்கள். பாஸ்டர் பீட்டர். எங்கே இருக்கிறீங்க? நம்ம கைத்தாறு. எந்த சபையை சேர்ந்து ஊழியிருக்கீங்க? புதிய எருசலேம் சபை. இப்போ உங்கள் ஊழியங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? கர்த்தருடைய கிருபையினால போயிட்டுருக்குது. நீங்கள் எப்போ ஊழியத்துக்கு வந்தீங்க? 1977 வந்தேன். எங்கே இருந்து? முதல்ல கோயம்புத்தூரில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். அதுலேருந்து அந்த ஊழியர் மாவட்டத்துலேருந்து இப்போ ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். கொடைக்கானலில் ஒரு போன 1 வருஷம், மலையடிப்பட்டி, இப்போ கைத்தாரில் வந்து இருக்கிறோம். ஆமாம். அந்த ஊழியத்தில் எதாவது ஆத்துமாக்கள் வர்றாங்களா? அறிவிக்கிறீங்களா? ஆத்துமாக்கள் இப்போ லட்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் குடும்பத்தில் ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறாங்களா? குடும்பத்தில் நான் மனைவி பிள்ளைகளாக இருக்கேன், மற்றவங்க பிள்ளைகள்லாம் வெளியே இருக்கிறாங்க. இப்போ அங்கே சபை ஸ்தாபிக்கணும், ஆத்துமாக்கள் பிடிச்சிருக்கணும், சபையில் ஏராளமான ஜனங்கள் பிடிச்சிருக்கணும், சபையை கட்டணுன்ற வாஞ்சை இருக்குதா? இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டால் ரசிக்கப்படாது இருக்குது. அதனால் நாங்கள் ரசிக்கப்பட்டது போல் அப்படின்னு ஊர்லேயும் அநேகர் ரசிக்கப்படணும், அவங்களும் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறேன். அவங்க அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்காக பிரயாசப்படுறீங்களா? ஆமாம், கட்டாயம் பிரயாசப்படுறோம். சொல்கிறோம், அப்போ டைம் கிடைக்கிற நேரம் சொல்கிறோம். ரட்சிப்பை கொடுக்குறீங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமாம். அந்த ஊழியத்தை வேகமாக செய்வதற்காக என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து மக்களுக்கு சபையை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சுவிசேஷம்லாம் அறிவிக்கிறீங்களா? ஆமாம். சுவிசேஷத்தினால எத்தனை ஜனங்கள் சந்திக்கப்படுறாங்களா? சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு சுகம் ஆண்டவர் கொடுக்காரு, சில பேருக்கு சபையை குறித்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அற்புதம் நடக்கும். ஆமாம். சரி, இன்னும் உங்கள் ஊழியம் வளர்ச்சி அடைய அதுக்காக வாழ்த்துக்கள். ரைட்.